பொய்யான உச்சகட்டம் ஒரு பெண் சில நேரம் கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு உச்சகட்டம் அடையாட்டியும் கணவனை திருப்தி பண்றதுக்காக கணவர்கள் பொதுவாக ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கிட்ட எல்லாம் திருப்தியா இருக்கான்னு கேட்பாங்க. பெண்கள் 4 நிமிஷத்துல உச்சகட்டமே அடைய முடியாது. ஆனா எனக்கு திருப்தியா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா உச்சகட்டம் அப்படின்னா சில பேர் கேட்டாங்கன்னா, பெண்கள் வந்து அதை உச்சகட்டத்தை காட்ட முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா ஏதாவது படிச்சுட்டு பெண் உறுப்பை சுருக்கி விரிக்கிறது, உச்சகட்டத்துக்கான சயின்ஸ் அவங்க என்ன படிச்சாங்களோ அதை செய்ய முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா ஆணுடைய ஈகோவை திருப்திப்படுத்துறதுக்கு. சில நேரங்களில் விலை மாதர் பலர் வந்து பார்ட்னருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஆண் வந்து தான் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்திட்டோன்ற ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு விலை மாதர்கள் இல்ல யார் வேணாலும் கேர்ள் ஃப்ரெண்டு இல்ல மனைவி ஒரு உச்சகட்டம் அடைந்தது போல ஃபேக்காக அதை கொண்டு வரலாம். பல பேர் அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆணுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக. இதுல என்ன பிரச்சனைனா, இப்படி இவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்றைக்குமே இவங்க உண்மையான ஒரு உச்சகட்டத்தை கொடுப்பதை பற்றி ஆணுக்கு தெரியாம போயிடும். பெண்ணும் உண்மையான உச்சகட்டத்தை அடையாம ஒரு குழப்பமான ஏக்கமான மனநிலையே தொடரக்கூடும். உண்மையில இவங்க எப்படி இருக்கணும்? 2 பேருமே கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருக்கணும். இவங்க ஒன்றும் செக்ஸ் எக்ஸ்பர்ட் இல்லையே. ஸோ பல நல்ல புத்தகங்களை படிக்கலாம். இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல நிறைய சொல்றோம். உச்சகட்டம் பற்றியும் அதை எப்படி கொண்டு வர்றது, ஒரு பெண்ணுக்கு உச்சகட்டத்தை கொடுக்கறது எப்படி, ஒரு ஆணுக்கு இன்னும் கொஞ்சம் அற்புதமான செக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது எப்படி, கணவன் மனைவியுமே கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும் வாழ்நாள் முழுவதும்.